केशवार्य कृपापात्रं धीसमाधिगुणार्णवं श्रीशठारियतीशानं देशिकेन्द्रमहं भजे। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितराणि तृणाय मेने। अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ चरणं प्रपद्ये। श्रीपराशरभट्टार्य श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे। नमस्तस्मै वराहाय लीलयोत्तरते महीं कुरमत्य कतो यस्य मेरु कनकनायते। प्रलयोतन्वदुत्तीर्णां प्रपद्येऽहं वसुन्तरां महावरागदं श्राग्र மல்லீகோசமதுவிரதாம். கைசிக ஏகாதசியினுடைய வைபவத்தை தான் இப்போ நாம் கேட்க போகிறோம். கார்த்திகை மாசத்துல சுக்லபக்ஷம் ஏகாதசி தான் கைசிக ஏகாதசி அப்படின்னு போற்றப்படுகிறது. அதற்கு மறுநாள் கைசிக துவாதசி. அன்னைக்கு தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசங்களிலோ இல்லை வைஷ்ணவ ஆலயங்களிலோ கைசிக மகாத்மியம் சேவிக்கிறது வழக்கமாக இருக்கு. அந்த கைசிக மகாத்மியத்தை கேட்கறது நல்லது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஃபெய்த், ஒரு நம்பிக்கை, ஒரு மகா விசுவாசம். ஸ்ரீ வராக அவதாரத்தில் வராகனாக அவதரித்த பகவான் பூமி பிராட்டிக்கு ஸ்ரீ கைசிக மகாத்மியத்தை படி சொன்னார். அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்லிருக்கார். இதற்கு வியாக்கியானம் செய்தவர் பராசர பட்டர். ராமானுஜனுடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான் நமக்கு தெரியும். அந்த கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் தான் பராசர பட்டர். சின்ன குழந்தையா இருக்கும்போது பராசர பட்டர் அவ அம்மா ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாளுடைய கர்ப்பகிரகம் இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்துல திருமணத்தூண் அப்படின்னு இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம். அந்த திருமணத்தூண் பக்கத்திலேயே தொட்டில் போட்டு பராசர பட்டரை சீராட்டி நீராட்டி பாலூட்டி வளர்த்தாள். அரங்கனுடைய ஸ்வீகார புத்திரன் தான் பராசர பட்டர் அப்படின்னு கூட சொல்றது பழக்கம். ஸ்ரீரங்கத்துல சம்பிரதாய பிரவர்த்தராக பராசர பட்டர் வளர்ந்தார், வாழ்ந்தார் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றார். பகவத் கைங்கரியத்திலேயே தன்னுடைய வாழ்நாளை போக்கியவர் பராசர பட்டர். பெரிய பெருமாளுடைய சன்னதியில கைசிக ஏகாதசிக்கு மறுநாள் கைசிக துவாதசி அன்னைக்கு கைசிக புராணம் சேவித்த பெருமை உடையவர். ஸ்ரீரங்கனுக்கு புரோகிதர் அப்படின்னு சொன்னாலும் தப்பில்லை. இந்த வருஷம் கைசிக ஏகாதசி கார்த்திகை மாதம் 15ஆம் நாள், அதாவது டிசம்பர் மாதம் 1 தேதி என்று திங்கட்கிழமை என்று அமைந்துள்ளது. அவை பாட்டி சொல்றா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்றா. ஏன்? அந்த 6 அறிவு, இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது இந்த மானிட பிறவிக்கு தான் பகவான் கொடுத்திருக்கான். இந்த கன்செஷன், இந்த சலுகை இந்த மானிட பிறவிக்கு தான் கொடுத்திருக்கான். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்து நல்ல வழியில செல்ல முயற்சி எடுப்பது இந்த மானிட ஜாதி ஒண்ணுதான்.
அதுலயும் ஸ்ரீ வைஷ்ணவ ஜன்மம் அரிது அப்படிங்கிறார் வைஷ்ணவ சான்றோர்கள். குஜராத்ல ஒரு கவி இருந்தார், நர்சி மேத்தா அப்படின்னு. அவர் பாடுறார், வைஷ்ணவ ஜனத்தோ தேனே ககியே பீத்து பராயி ஜானேரே. மகாத்மா காந்திக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் அப்படின்னு நாம கேள்விப்படுறோம். ஒரு உண்மையான ஒரு வைஷ்ணவன் மற்றவர்களுடைய துயர் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அந்த துயரை போக்க முயல்பவன், கர்வம் இல்லாதவன், அகங்காரம் மமகாரம் இல்லாதவன், தூய்மையோடு வாழ்பவன் ஒரு வைஷ்ணவன். நம்மாழ்வார் சொல்றார், நீர் நுமது என்று இவை வேர்முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதன் நேர்நிறை இல்லை. திருவாய்மொழியில நம்மாழ்வார் சொல்றார், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஒரு பெருமாள் முன்னாடி போய் நின்றுண்டு, பகவான் நாராயணன் போய் முன்னாடி நின்று என்ன பிரார்த்திக்கிறான்? பிறவி வேண்டாம் அப்படிங்கிறான். ஏன் பிறவி வேண்டாம்? பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அப்படின்னு தொண்டர் பாடுறாரு இல்லையா? அதனால இந்த ஜன்மம், இந்த சம்சாரம், பிறவி வேண்டாம் அப்படிங்கிறான். பிறவியிலிருந்து விடுதலை, மோட்சம். என்ன வேண்டும்? பிறவி இல்லாமை வேண்டும் அப்படிங்கிறான். எப்படி இந்த பிறவி இல்லாமையை நாம் சம்பாதிக்கலாம்? நம்மாழ்வார் சொல்றார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். நல்ல ஒரு பாகவத சம்பந்தம், பாகவதர்களுடைய தொடர்புனால ஒரு ஆச்சாரிய சம்பந்தம், அந்த ஆச்சாரியனுக்கு அடிபணிந்து சமாஸ்ரணம், பரநியாசம், பிரபத்தி, சரணாகதி, பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், இதை தான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் வேணும்னு வேண்டான் பெருமாள் முன்னாடி. பகவானுடைய வடிவழகு, அவனுடைய திருக்கல்யாண குணங்கள், அதில் ஈடுபட்டு பகவானுடைய அவதார ரகசியங்கள் எல்லாம் கேட்டு சந்தோஷமா வாழறதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். திருமழிசை பிரான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது அப்படிங்கிறார். இப்படியெல்லாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்களை நமக்கு உபதேசித்து நம்மை நல்வழிப்படுத்துவதால் இன்னைக்கெல்லாம் நம்ம இந்த கைசிய ஏகாதசியினுடைய பெருமையை பற்றி பேசிட்டு இருக்கோம். மோட்சம் தருபவன் ஸ்ரீவன் நாராயணன் ஒருவனே. இங்க ஒருவன் அப்படின்னா ஒப்பற்றவன் அப்படின்னு பேரு. பெரியாழ்வார் சொல்றார், ஏன் அவன் ஒப்பற்றவன்? எருத்து கொடியானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை, மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா பாடுறார். இந்த உண்மையை உணர வைத்து நிலை பெறச் செய்து வளர்த்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் கிட்ட ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறத உண்டாக்குவது கைசிக ஏகாதசி மகாத்மியம் அப்படின்னு சொன்னா அதுல தப்பே கிடையாது. உயர்நலம் உடையவன் எம்பெருமான். அதனாலதான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே ஒப்பற்றவன், எல்லோரையும் விட உயர்ந்தவன், முழுவதற் கடவுள், பரம்பொருள் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லி கொடுக்கிறார். துயரற்ற திருவடிகள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு. அப்படி துயரற்ற திருவடிகள் அவனுக்கு இருக்கிறதுனாலதான் அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனால் மட்டுமே பக்தர்களின் துயரங்களை போக்க முடியும். அப்படிங்கிறதுனால துயரறு சுடரடி தொழுது எழு அப்படின்னு உபதேசம் பண்றார். வைஷ்ணவர்களுக்கு மறந்தும் புறம் தொழா மாந்தர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கிறார் திருமழிசை ஆழ்வார். ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்காதிருப்பவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். பகுத்தறிவு புலவன் அப்படிங்கிறோம் திருவள்ளுவரை. அவர் ஒரு திருக்குறள் சொல்றார். அதை வச்சுட்டு நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் பெருமாளுக்கும் உள்ள சம்பந்தம், உறவு, ரிலேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். தற்காத்து தற்கொண்டான் பேணி
தகைசாட்ட சொற்காத்து சோர்விலாள் பெண் அப்படிங்கிறார். தர்ம பத்னி யார் அப்படிங்கிறத இந்த குறள்ல சொல்றார் திருவள்ளுவர். கற்புக்கரசி. ஓகே, அப்படின்னா ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்மகன் கிரண்மனை நோக்காத பேராண்மை, அவன் தான் சான்றோன். ஏகபத்னி விரதமாக, ஏகபத்னி விரதன் அப்படின்னு பெயர் எடுத்தவன் தான் சான்றோன். பவித்திரமான இந்த கணவன் மனைவி உறவு போன்றதுதான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் உள்ள உறவு. கொண்டானையெல்லாம் அரியா குளமகள் போல் குலசேகர பெருமாள் சொல்றார். ஸ்ரீமன் நாராயணனை அன்றி வேறு ஒரு தெய்வம் உண்டு என்று நினைக்காதவர்கள் வைஷ்ணவர்கள். அப்படி நினைப்பவர்களோடு சேராதிருப்பவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படிங்கிறார் திருமங்காழ்வார். இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் சொல்றார். மற்றுமோர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன். அதனால்தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நம்ம பெருமாளை அதிகாராய சித்தாய நித்தியாய பரமாத்மனே அப்படிங்கிற கொண்டாடுறோம். பல்லாண்டு பாடுறார் பெரியாழ்வார். என்ன சொல்றார் பெருமாள் யார் அப்படிங்கிறார்? அண்ட குலத்துக்கு அதிபதி, திருவோண திருவில் அவதரித்தவன், பல்வகையாலும் பவித்திரன், புனிதன், இப்படி சொல்றார். இவ்வளவு புகழ் அவனுக்கு. கண்ணலெல்லாம் தெய்வம் இல்லை அப்படிங்கிறார். இவ்வளவு உபதேசம் பண்ணா, ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதெல்லாம் இந்த உபதேசம் நம்ம கேட்கறதே கிடையாது. எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு குழம்பி இருக்கிற ஜனங்கள் அவளை பார்த்து வருந்துறார், ரொம்ப வருத்தப்படுறார் நம்மாழ்வார். ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே, மற்ற தெய்வம் விளம்புதிரே அப்படின்னு பாடுறார். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படிங்கிறார் அமலநாதி பிரான்ல திருப்பானாழ்வார். அந்த அரங்கன் தான் அமலன், விமலன், நிமலன், நின்மலன், இப்படி எல்லாம் புகழ்ந்து பாடுறார். மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவ கொள்கைகளை நமக்கு நினைவூட்டி நமக்குள்ள வைராக்கியம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லித்தரதான் கைசிக ஏகாதசி. அதனாலதான் இந்த கைசிக ஏகாதசிக்கு இவ்வளவு ஏற்றம். நம்ம மறுபடியும் சிந்தித்து பார்க்கலாம் வாங்கோ. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன பிரார்த்திக்கிறார்கள்? நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான். அவதான் ஸ்ரீ வைஷ்ணவன். அழியக்கூடிய செல்வம் வேண்டாம், அழியாத கைங்கரியம் அப்படிங்கிற செல்வத்தை கொடு. அதனாலதான் ஆண்டாள் பாடுறாளே, நீங்காத செல்வம் நிறைந்து செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறு. மாறி மாறி பிறப்பதும் ஓடி ஓடி பிறப்பதும் வேண்டாம் அப்படிங்கிறதுலாம் பிரார்த்தனை. குறைவில்லாத கோவிந்தன் ஒருவன் தான் நம்முடைய இந்த பிரார்த்தனைகளை நிறைவு செய்ய தகுதி உள்ளவன் அப்படிங்கிறது தான் வராக அவதாரம் கற்றுக் கொடுக்கிற பாடம். இதனாலதான் கைசிகை ஏகாதசிக்கு ஏற்றம். இரண்யாட்சன் அப்படின்னு ஒரு ராட்சன் இருந்தான். பூமியை கடல்ல போய் மறைச்சு வச்சான், பூமியை மூழ்கடித்தான். பாதாளத்துல பூமியை தள்ளி வச்சான், மறைச்சு வச்சான். பூமி பிரளய ஜலத்துல அழுந்தி கிடந்தது. பொறுமையே வடிவமான ஜெகன்மாதா பூமி பிராட்டி பாசி படிந்து கிடந்தாள். பூமியை காப்பாற்றுவதற்காக பகவான் வராக அவதாரம் எடுத்தான். பன்றியாக தோன்றினான். மானமில்லா பன்றி அப்படிங்கிற ஆண்டாள். பன்றி என்று பிறர் ஏளனம் செய்யக்கூடுமே, அதெல்லாம் பகவான் பொருட்படுத்தவே இல்லை. அவனுடைய வாக்குறுதி என்ன? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அந்த வாக்குறுதி தான் பெருமாள் நினைச்சுட்டே இருக்கான். தர்மத்தை நிலைநாட்டவே வராக அவதாரம். தன்னுடைய தர்மபத்னி பூமாதேவியையும் பூமியில் உள்ள மக்களையும் எல்லா உயிரினங்களையும், அறிவில்லாத அறிவுள்ள எல்லாரையும் எல்லோரையும்
சித் அச்சித் சொல்றோம் இல்லையா, எல்லோரையும் காப்பாற்றுவதற்குத்தான் வராக அவதாரம். பூமியினுடைய துயரங்களை துடைப்பதற்குத்தான் வராக அவதாரம். உடம்பெல்லாம் நீர், சேறு நிறைந்த உடம்பு. ஆனால் பகவான் பொருட்படுத்தவில்லை. நான் ரட்சிக்கும் திறமையை உடையவன் அப்படின்ட்டு நிரூபிக்கிறதுக்காகவே வராக அவதாரம். பிரளய ஜலத்துல புகுந்து அண்ட பித்தியிலே ஒட்டுக்கொண்டிருக்கிற பூமியை தன்னுடைய கோரை பற்களால் தாங்கிக் கொண்டு பெரும் கடலிலிருந்து வெளியேறி பூமியை காப்பாற்றியது வராக பெருமாள். பூமி பிராட்டியினுடைய அம்சமான ஆண்டாள் பாடுறார் நாச்சியார் திருமொழியில, பாசி தூர்த்து கிடந்த பான்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மனமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனர்கள் பேர்க்கவும் பேராதே. மனமிலா பன்றி, அதுக்கு அளவிட முடியாத மிக பெரிய வராக உருவம் கொண்டவன் அப்படின்னு சான்றோர்களெல்லாம் பொருள் மீனிங் சொல்றான். வராகத்தினுடைய கோரை பற்களின் நடுவில் ஒரு சிறிய உருவ வடிவமான பூமியை பிரளய ஜலத்திலிருந்து பாதாள ஜலத்திலிருந்து வெளியே எட்டுன்னு வரான் வராக பெருமாள். வேதமயமான ஒளிமயமான யாகமயமான திருமேனி, யஜ்ஞ வராகம் என்றும் ஞானப்பிரான் என்றும் பட்டம் சூட்டுகிறார்கள் ஆழ்வார்கள். கற்பக விருட்சம் போல பூமியை காப்பாற்றுவதில் அக்கறை காட்டிய மகா உபகாரகன் அப்படிங்கிற திருவிருத்தம் அப்படின்னு ஒரு பாசுரத்துல நம்ம ஆழ்வார். இரும் கற்பகம் சேர்வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லா எவர்க்கும் ஞானப்பிரானையல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் சித் அச்சித், எல்லாத்துக்கும் தலைவன், நாயகன், வழி நடத்துபவன், ரட்சகன் பகவான் அப்படிங்கிறார். பொங்கு நீர், பொங்கும் உன்னீர், பொங்கு முன்னீர் ஞானப்பிரான் விசும்புக்கும் பிரான் மற்றும் நல்லோர் பிரான் கோலம் கரிய பிரான். பூமி பிராட்டி காப்பாற்றப்படுகிறாள், ஓகே. ஆனாலும் அவள் கவலையோடு காணப்படுகிறாள். அவள் கவலைக்கு காரணம் என்ன கேட்கிறார் வராகமூர்த்தி. ஏம்மா கவலையோடு இருக்க? பூமி பிராட்டி பதில் சொல்றான். தாயுள்ளம் இல்லையா அவளுக்கு, கருணை உள்ளம் கொண்டவள் இல்லையா பூமி பிராட்டி. அதனால்தான் ஜெகன் மாதா அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அவளை. அவ சொல்றா, பல பிரஜைகள் துன்பப்படுகிறார்கள், துயரத்தில் ஆழ்ந்து தவிக்கிறார்கள். பெருமாளே, அவளையெல்லாம் நீ எப்போ இந்த துக்கம் துயரிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் செய்ய போகிறாய்? என்ன வழி அதுக்கு? ஏன் இந்த கேள்வியை தாயார் கேட்கிறா? நம்ம எல்லாம் காப்பாற்றுவதற்கு கருணை உள்ளம் கொண்ட தயை உள்ளம் கொண்ட தாய் முயற்சி பண்றா. எப்படியாவது நம்ம பகவானுடைய துயர சுடரடியோடு சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்றா. நமக்காக பகவானிடம் பரிந்து பேசுகிறாள். நம்முடைய சரணாகதியை ஏற்குமாறு பகவான்கிட்ட சிபாரிசு பண்றா. நம்முடைய துயரங்களை முதல்ல அவ கேட்கிறா, பகவானை கேட்க வைக்கிறாள். அதனாலதான் அவளுக்கு புருஷகால தேவதை அப்படின்னு பேரு. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 வடிவங்கள் இருக்கு. ஆனா 3 பேரும் ஒருவர்கள், ஒருத்திதான் அந்த மாதிரி 3 வடிவம் கொண்டு நம்மை காப்பாற்றுகிறாள் அப்படிங்கிறதான் ஆழ்வார்களும் தான் சொல்றான். ஒரு மகள் ஆயர் மடந்தை ஒருத்தி நிலமகள் மற்ற திருமகளோடும் வருவான். திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் திருமகள் தீர்ந்தவாறு என் கொல். சரி, இவ கேள்வி கேட்டுட்டா பகவான் பதில் சொல்றான். பாப புண்ணியத்தின்படி அவரவர் வாழ்க்கை அமைகிறது. நேர் வழியில, தர்ம வழியில, சாஸ்திரம் காண்பிக்கிற வழியில போனா சுகம், குறுக்கு வழியில போனா, அதர்ம வழியில போனா அவஸ்தை தானே.
ஏமா அந்த மாதிரி போறவாள நான் எப்படிமா பொறுப்பு ஏற்பேன்? நான் சாஸ்திரமும் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கேன், அதை மீறி நான் என்ன பண்ணுவேன்? பூமி பிராட்டி இப்பதான் பகவான்கிட்ட போய் நமக்காக ஒரு பிரார்த்தனை பண்றா. சரி, எல்லோரும் நேர் வழியில் செல்ல, சாஸ்திர நெறிப்பட்ட வழியில போகிறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்களேன். அப்பொழுதுதான் வராக அவதாரம் எடுத்த அந்த வராக மூர்த்தி நம்பாடுவான் அப்படிங்கிற பாகவதனுடைய வரலாற்றை கூறுகிறாள். நம்பாடுவான் அவன் ஒரு பரம பாகவதன், உத்தமன், தாழ்ந்த குளத்தில் பிறந்தவன். திருக்குறுங்குடி திவதேசத்துக்கு போவான். அந்த ஆலயத்துக்கு முன்னாடி நின்று பக்தி பரவசத்தோடு பாடுவான். மண்ணு குறுங்குடியாய் குறுங்குடி நெடுந்தகாய் குறுங்குடியில் குழக குறுங்குடி நெடுங்கடல் வண்ணாம் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின். இதெல்லாம் ஆழ்வார்களுடைய பாசுரம். இப்படி ஆழ்வார்களால் புகழப்பட்ட பாண்டிய நாட்டு திவதேசம் தான் திருக்குறுங்குடி. உற்சவமூர்த்தியை சுந்தர பரிபூர்ணர் வடிவழகிய நம்பி அப்படின்னு திருநாமம். தாயார் திருக்குறுங்குடி வள்ளி நாச்சியார். நம்மாழ்வார் பகவானுடைய அழக வர்ணிக்கிறார். ஒருவேளை அதே மாதிரிதான் நம்பாடுவானும் அந்த பெருமா முன்னாடி போய் பகவானுடைய அழகை வர்ணிச்சு அந்த வழகலை மயங்கி போவானோ அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. மின்னு நூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் மன்னு பூனும் 4 தோலும் கோலநீல் கொடிமூக்கும் நீலமேனியும் 4 தோளும் கண்டு என் நெஞ்சு நிறைந்தனவே. வென்றி வில்லும் தண்டும் வாழும் சக்கரமும் சங்கமும் நின்று தோன்றி கண்ணுள் நீங்கா நெஞ்சுள்ளும் நீங்காவே. திருத்துழாய் மாலை, பொன்முடி, பட்டாடை, பகவானுடைய வடிவழகு, நீண்ட புருவங்கள், தாமரை போன்ற கண்கள், கனிவாய், நீலமேனி, எல்லாத்தையும் அந்த நின்ற நம்பியை, குறுங்குடி நம்பியை, இருந்த நம்பியை, வைஷ்ணவ நம்பியை, கிடந்த நம்பியை, மலைபோல் நின்ற நம்பியை, திருப்பார்கடல் நம்பியை கண்டு கழித்தான் நம்பாடுவான் அப்படிங்கிற பக்தன். பகவானுடைய வடிவழகு, திருக்கல்யாண குணங்கள் கண்டு மகிழ்ந்தான். கைசிகம் அப்படிங்கிற ஒரு பண், ஒரு ராகம் அமைத்து பெருமாள் முன்னாடி பாடுவான். பகவத் ராமானுஜருக்கு சீடன் ஒருத்தர் வடுக நம்பின்னு பேரு. அவன் கைங்கரியம் நிறைய பட்டுக்கார் ராமானுஜருக்கு. இதை புகழ்ந்த அந்த திருக்குறுங்குடி நம்பி பெருமாள் இருக்கானே, அவன் வடுக நம்பி அப்படின்னு அவனுக்கு அந்த பெருமாளுக்கு ஒரு திருநாமம். பாருங்க, பக்தனுடைய திருநாமத்தை பெருமாளை வச்சுக்கிறான். ஜாதி, குளம், ஞானம் எதுவாக இருந்தால் என்ன, மறந்தும் புறம் தொழார் மாந்தர் அந்த பண்புல உருவான நம்பாடுவான் திருக்குறுங்குடி நம்பி பகவானிடம் மகா விசுவாசம் உடைய நம்பாடுவான் கார்த்திகை மாசம் சுக்லபட்சம் ஏகாதசி அன்னைக்கு நல்ல விரதம் இருந்துட்டு மறுநாள் துவாதசி போய் பெருமாள் முன்னாடி நின்று நாம சங்கீர்த்தனம் பண்ணுவான். பெருமாளுடைய புகழ் பாடுவான். கல்யாண குணங்களை பற்றி பாடுவான். ஏகாதசி விரதம் இருந்த போது பகலும் இரவும் பகவன் நாமாவை சொல்லிண்டே இருப்பான். துவாதசி அதிகாலையில நல்ல நீராடி கையில வீணை எடுத்து திருக்குறுங்குடி நம்பி ஆலயம் போயிட்டு இருக்கான் நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு. அப்போ வழியில நம்பாடுவானை ஒரு பிரம்ம ராட்சஸ் வழிமறித்தது. அது சொன்னது, எனக்கு இன்னைக்கு நீ கிடைச்சிருக்கப்பா மனித மாமிசம், அதனால் நீ வந்திருக்க, உன்னை நான் சாப்பிட போறேன் அப்படிங்கிறது பிரம்ம ராட்சஸ். நம்பாடுவானை உண்ண போவதாக பயமுறுத்தியது பிரம்ம ராட்சஸ். ஏன் பிரம்ம ராட்சஸ் ஆனாவன்? உயர்ந்த வேதமோது குலத்தில் அவன் பிறந்திருந்தாலும் எந்த தர்மத்தையும் அவன் அனுஷ்டிக்கவில்லை.
சாஸ்திரம் சொன்ன வழியில் அவன் நடக்கல. செல்வம் அழியும் அப்படிங்கிறது அவன் உணர்வும் இல்லை. அழியக்கூடிய அந்த பணத்தாசையோடு வாழ்ந்தான். தோஷங்களை சம்பாதித்து கொண்ட பாவி அந்த பிரம்மராட்சஸ். பாவங்கள் இவனை மொய்த்தன. மொய்த்த வல்வினையுள் நின்று பாடுறாரு இல்லையா தொண்டர்கள் பாழ்வார். அந்த பாவிதான் பிரம்மராட்சஸ். இப்ப பிரம்மராட்சஸ் அப்படிங்கிற சரீரம் பெற்றான். நம்பாடுவான் முன் நின்று அந்த நம்பாடுவான் அப்படிங்கிற பாகவதனை பயப்படுத்துறான். உடனே சாப்பிட போறேன் அப்படின்னு பயப்படுத்துறான். நம்பாடுவான் மரணத்திற்கெல்லாம் அஞ்சாதவன். பிறந்தால் ஒரு நாள் சாக வேண்டும் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்தவன். பெருமாட்டு போய் என்ன பிரார்த்திப்பான் நம்பாடுவான்? கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ அப்படி பிரார்த்திக்கிறான் அவன். இந்த மாமிச சரீரம் ஒருவனுடைய பசியை ஆற்றுமையானால் அதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படி நினைக்கிறவன் நம்பாடுவான். நின் இலங்கு பாதமின்றி மற்றோர் பட்டிலேன் எம் ஈசனே அப்படி பகவான்கிட்ட சரணமடைந்தவன் நம்பாடுவான். திருக்குறுங்குடி நம்பிய பாடிட்டு துவாதசி விரதத்தை முடிச்சுண்டு நான் வரேன் பிரம்மராட்சஸ், நான் வரேன், நீ என்ன சாப்பிடலாம் அப்படின்னா ராட்சசன் நம்புவானா? நான் இடத்து தப்பி போறதுக்கு வழி தேடுறான் அப்படின்னு சந்தேகப்பட்டான் பிரம்மராட்சஸ். அப்பதான் நம்பாடுவான் பலவிதமான பிரதிஜனை எல்லாம் பண்றான் பிரம்மராட்சஸ் முன்னாடி. வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகளை காப்பாற்ற தவறினால் பாபம் வந்தடையும். நன்னா கேட்டுக்கோ, அந்த பாப செயல்களை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு உறுதியோடு சொல்றான். 18 பிரதிஜைகளை செய்தான் அப்படின்னு கைசிய மகாத்மியம் நம்மளுக்கு சொல்றது. சத்தியத்தை மீறது, காமம் இல்லையா, மற்றவர்கள் பழகும்போது ஏற்றத்தாழ்வு பார்க்கறது, ஒருத்தருக்கு பூமி தானம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமி தானத்தை பண்ணாம இருக்கிறது, அழகிய பெண்ணை அனுபவித்து வயதான காலத்தில் அவளை விட்டுடுறது, அமாவாசை என்று மனைவியோடு சேருதல், வினவிட்டவனை நிந்தித்தல், தன் மகளை ஒருவனுக்கு விவாகம் செய்து கொடுப்பதாய் வாக்குறுதி செய்துவிட்டு பிறகு ஏமாற்றுதல், இந்த மாதிரி எல்லாம் நிறைய வாக்குறுதிகள் பண்றான். இந்த பாபத்தை எல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் திரும்பி வந்துடுவேன், கவலைப்படாதே அப்படின்னு சொல்றான். ஆனா பிரம்மராட்சஸ் கேட்கவே இல்லை. கடைசியில 17வது 18வது பிரதிஜையை பண்றான் நம்பாடுவான். அது என்ன? பரவாசுதேவனை விட்டு இதர தேவதைகளை நான் சரணமடைய மாட்டேன். அப்படி செஞ்சாது பாவம். இதனால்தான் கைசிகாதிசி வைஷ்ணவனுக்கு வைராக்கியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதுனால்தான் நாம் இந்த கைசிகாதி மகாத்மியத்தை சொல்லிட்டு இருக்கோம். பரவாசுதேவனுக்கு சமமாக இதர தேவதைகளை நினைத்தால் அது பாவம். பரவாசுதேவனோடு இதர தேவதைகளை பிரம்மா, சிவன், இந்திரன், அக்னி, வாயு, வருணன் போன்றவர்களை சமமாக நினைத்தால் பாபம். சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான். திருமாலையில் பாடுறார் தொண்டர்புடி ஆழ்வார். அவனல்லா தெய்வமில்லை அப்படின்னார். நாம கேட்டோம், அவன்னா யாருப்பா? அது சொல்றார் ஆழ்வார், கற்றினம் வைத்த எந்த கழலினை பணிமின் நீரே. ஸ்ரீகிருஷ்ணனாக ராமனாக அவதரித்த ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே உயர்நல உயர்வர உயர்நலமுடையவன், முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறார். ராமானுஜ நூற்றந்தாதில திருவரங்கு தமிழனார் நயவேன் ஒரு தெய்வம் நாணியத்தே, அதுவும் நம்மளுக்கு ஒரு உபதேசம். இந்த 17வது 18வது வாக்குறுதிகளை கேட்ட பிரம்மராட்சஸ் கொஞ்சம் நம்பாடுவான் மேல ஒரு நம்பிக்கை அவனுக்கு ஏற்படுறது. சரிப்பா, நீ திருக்குறிக்குடி பகவானை சேவிச்சுட்டு திரும்பி வரும்போது வா, நான் ஒண்ணு சாப்பிட்றேன். நம்பாடுவான் திருக்குறுங்குடி நம்பி பெருமாட்ட போனான். கைசிகம் அப்படிங்கிற ஒரு பண், ஒரு ராகம் அமைத்தான்.
பகவத் நான் சங்கீர்த்தனம் பாடினான். கோவிலுக்கு வெளியே ஒரு கருட கொடி இருக்குமே, துவஜஸ்தம்பம், அந்த பக்கம் நின்று பகவானை பாடினான். கீழ் சாதி அப்படிங்கிறதுனால ஆலயத்துக்குள்ள போறதுக்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. ஆனா பாருங்க, நம்பாடுவானை பார்ப்பதற்காக பகவான் ஆசைப்பட்டானாம். துவஜஸ்தம்பத்தை சற்று விலக்கிவிட்டு தன்னுடைய பக்தனை பெருமாள் பார்த்தான் அப்படிங்கிறது ஸ்தல புராணம். அடிமையில் குடிமையில்லா அயல் சதுப்பேதுமாறில் குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பதேலும் முடியினில் துலபம் வைத்தாய் மொய்குழற்கு அன்பு செய்யும் அடியறை உகத்தி போலும். இது திருமால பாசனம் இது இல்லையா? இத பாசனத்துக்கு அர்த்தம் சொல்ற மாதிரி பெருமாளே வந்து நம்பாடுவானை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறான். நம்பாடுவானுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, பெருமாள் அதெல்லாம் ஆசைப்படல, அதெல்லாம் பார்க்கவே இல்லை பெருமாள். ஆனால் தன்னுடைய பக்தன் இவ்வளவு நம்மளை வந்து புகழ்ந்து பாடுகிறானே அப்படின்னு சந்தோஷப்பட்டான். பகத் ஆராதனை முடிவடைந்தது, நிறைவடைந்தது. திரும்பி வந்து பிரம்மராட்சசி முன்னாடி நின்றான் நம்பாடுவான். பிரம்மராட்சசுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த மாதிரி உண்மையான மனிதன் பாறைவன் தன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றுறானே அப்படின்ட்டு. நம்பாடுவானுடைய ஒரு பகவத் பக்திய அந்த பிரம்ம ராட்சஸ் புரிஞ்சுட்டு நம்பாடுவான் காலில் உழுந்து கேட்கறது, அப்பா நீ இவ்வளவு கீர்த்தியோட இருக்க, நீ பண்ண வாக்குறுதியை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ற, இவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், அந்த மனுஷ தன்மை விட்டு இருக்கு, நீ தான்பா என்னுடைய சாபத்தை எப்படியாவது தீர்க்கணும். உனக்கு பெருமாள் கடாட்சம் இருக்கு, உனக்கு பெருமாள் எவ்வளவோ புண்ணியங்கள் எல்லாம் கொடுத்துருப்பான், அந்த புண்ணியத்தை எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா என்னுடைய சாபமும் தீர்ந்துரும்பா அப்படின்றான். நம்பாடுவான் சொல்றான், நான் பலன் பயன் பிரயோஜனம் இதுக்காக போய் பெருமாள்கிட்ட நான் பாடுறதில்லை, நான் இதுக்காக பெருமாள் கோயிலுக்கு போடுறதில்லை, நான் இதுக்காக பெருமாளை பக்தி பரவசத்தோடு நான் பாடுறதில்லை. ஆனால் அப்படி ஏதாவது எனக்கு கிடைச்சிருந்ததுனால் அது உன்னை வந்து சேரட்டும் அப்படிங்கிறான். அவன் சொன்னதுதான் தாமதம். அந்த பிரம்மராட்சசனுடைய சாபம் தீர்ந்தது அப்படிங்கிறா பெரியவா. ராட்சச சரீரம் நீங்கியது, பிரம்மராட்சஸ் நற்கதி அடைந்தான். நம்பாடுவானுக்கும் சண்டால சரீரம் நீங்கி இந்த 2 பேருக்குமே ஒரு நற்கதி பரமபதம் கிடைத்தது அப்படிங்கிறது மகாத்மியம், கைசிக மகாத்மியம். பாகவத தொடர்பு நம்மை நற்கதி அடைய செய்யும். இதுதான் நாம கற்றுக்க வேண்டிய பாடம். பகவத் அடியார்களுக்கு ஆட்பட்டு பெரும் பலன்களை அடைவதற்கு பாகவத சம்பந்தம் வேணும். அந்த பாகவத சம்பந்தத்தின் மூலியமா ஆச்சாரிய சம்பந்தம் வேண்டும். அதனாலதான் தொண்டர் திருப்பள்ளி எழுச்சியில முடிக்கும் போது பாடுறார், உன் அடியார் காட்படுத்தாய் இல்லையா? பகவத் அடியார்கள் பயிலும் பிறப்படைதோறு எம்மையாலும் பரமரே அப்படின்னு பாடுறார் நம்மாழ்வார். 10 பாசுரங்கள் பாகவதனுடைய பெருமையை கூட பாடக்கூடிய 10 திருவாய்மொழி பாடல்கள். இந்த 10 பாசுரங்களுமே நாம படிச்சு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு பாசுரங்கள். நீக்கமில்லா அடியார் தம் அடியார் 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 எங்கோக்கள் அவர்க்கே குடிகளா செல்லும் நல்ல கோட்பாடே நம்மாழ்வார் பாடுறார். ஆதரவு இல்லாத ஒரு நிலையிலும் கூட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அடியார் 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 தம் அடியார்க்கு குடிமக்களாக இருந்து அடிமை செய்வதே, கைங்கரியம் செய்வதே பெரும் பேரு பாக்கியம் அப்படிங்கிறார். பகவானை பற்றி நிற்கும் அடியாருடைய சம்பந்தம் நம்மையும் நல்வழியில் கூட்டி செல்லும் அப்படிங்கிறதா உபதேசம். ஞானத்தின் ஒளி உருவை நினைவார் எம் நாயகரே அவர் என்றும் நம்மை ஆழ்வாரே. திருமுகை ஆழ்வாரும் 10 பாசுரங்களை பாடுறார்.
பாகவதருடைய பெருமையை பத்தி. எம்பெருமானுடைய 1000 திருநாமங்களை, அநேக திருநாமங்களை பாடி உகப்பதே சம்சாரம் அப்படிங்கிற பிறவி கடலை கடக்க வழி அப்படிங்கிறது தான் வராக பெருமானுடைய உபதேசம். அதெல்லாம் பெரியாழ்வார் சொல்றார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். உடல் உள்ளம் நன்றாக இருக்கும் போது எம்பெருமான் திருநாமங்களை சங்கீர்த்தனம் செய்தால் நம்முடைய கடைசி காலத்துல, அந்திம காலத்துல பகவான் நம்மை காப்பாற்றி ரட்சிப்பான். வாங்கோ, நாமளும் வராக பெருமானுடைய இந்த நல்ல ஒரு உபதேசத்தை கேட்டு நல்ல வழியில போடுறதுக்கு நாமளும் முயற்சி செய்வோமே. மானவேல் ஒன் கண்மடவரல் மண்மகள் அழுங்க முன்னீர் பரப்பில் ஏனமாகி அன்று இருநிலம் கிடந்தவனே எனக்கருள் புரியே. வேண்டிப்போம். எப்படி திருமங்கையாழ்வார் வேண்டிக்கிறாரோ அது மாதிரி நாமளும் வேண்டிக்கலாமே. முன் உலகு உணர்வின்றி இருள் மிக உம்பர்கள் தொழுதேத்த அன்னமாகி அன்று அருமறை பயந்தவனே எனக்கருள் புரியே. நாமளும் வேண்டிக்கலாமே. அதனால பகவானை வேண்டி பகவன் நாம் சங்கீர்த்தனம் செய்து வாழ்வோம். வாருங்கள். பூமி பிராட்டிதான் ஆண்டாளாக அவதரித்தாள். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திருப்பாவை பாடினாள். என்ன பாடுறா? பையத்துயின்ற பரமன் அடிபாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி முகில்வண்ணன் பேர் பாடி மனத்திற்கினியானை பாடி கேசவனை பாடி குறைவண்டமில்லா கோவிந்தனை பாடி அழைக்கிறார் ஆண்டார். திருக்குறுங்குடியில் நித்தியவாசம் செய்யும் சுந்தர பரிபூர்ணர் என்னும் திருமாமமுடைய பகவானை பிரார்த்திப்போம் இல்லையா? இந்த திருக்குறுங்குடிக்கு நிறைய பெருமை இருக்கு. ஸ்ரீராம அவதார காலத்துல இது மகேந்திர மலை என்று அழைக்கப்பட்டதாம். ஆஞ்சநேய சுவாமி இந்த மலையிலிருந்து தான், இந்த மலையினுடைய உச்சியில நின்றுதான் இலங்கையை நோக்கி பார்த்தாராம். சீதா தேவியை தேடச் சென்றார் ஹனுமான். இந்த மலையிலிருந்து தான் புறப்பட்டதாக அந்த திருக்குறுங்குடி நம்பியினுடைய ஸ்தல வரலாறு சொல்றது. பிரம்மாவுடைய ஒரு தலையை கிள்ளி எரிந்ததால் சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. திருக்குறுங்குடியில தான் இந்த சாபம் நீங்கியது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். திருமங்கை ஆழ்வார் முக்தி பெற்ற இடம். திருமங்கை ஆழ்வார் திருவரசு அப்படிங்கிற பேர்லயே அங்க இருக்கிற வயல்களின் நடுவே திருமங்கை ஆழ்வாருடைய பிருந்தாவனம் இன்னைக்கும் இருக்கு. நான் போய் சேவிக்கலாம். 2 கைகளையும் கூப்பிய நிலையில் அடக்கமே உருவான திருமங்காழ்வாருடைய திருப்படிவம் இங்க பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம். குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் அப்படின்னு பாடியவர் திருமங்கை ஆழ்வார். நம்மாழ்வாரை பெற்றெடுத்த காரிகையார் உடையநங்கி, அவ குழந்தை பேர் வேணும் அப்படின்ட்டு திருக்குறி நம்பியதை போய் வேண்டினாலாம். பகவான் சொன்னா, நாமே மகவாக குழந்தையாக பிறப்போம் அப்படின்னு பகவான் வரம் கொடுக்கிறான். இந்த சுந்தர பரிபூர்ணரான வடிவழகு நம்பியே, திருக்குறுங்குடி நம்பியே, திருக்குறூர் நம்பியாக நம்மாழ்வாராக அவதரித்தார் அப்படின்ட்டு நம்ம இந்த ஸ்தல புராணத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். கைசிக ஏகாதசியான இந்த நன்னாளில் நாம் எல்லோரும் ஒரு உறுதி வழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்ன? ரட்சகனான எம்பெருமான் ஸ்ரீவன் நாராயணனுடைய துயரறு சுழறிகளை நன்றி மறவாமல் தொழுது எழுவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி. பிரளயம் போது நம்மளை எல்லாம் வயிற்றுல வச்சு காப்பாற்றுறவன் பெருமாள். எவ்வளவு பேர் விவகாரம் பண்றான், பிறகு சிருஷ்டி பண்றான். தன்னுடைய வயிற்றில் அடக்கி வைத்த எல்லோரையும் எல்லாவற்றையும் உமிழ்ந்து உலகத்தை படைக்கிறான். மை நின்ற கருங்கடல் வாய் உலகின்றி வானவரும் யாமும் எல்லாம் செய் நின்ற சக்கரத்தன் திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது ஓரீர் என்னண்டு செய்தாரா எய்திலோ தெய்வத்தை ஏத்துகின்றீர்
செய் நன்றி குன்றேன்மின் தொண்டர்கள் அண்டனையே ஏத்தீர்களே. இதுதான் நம்மாழ்வாருடைய உபதேசம். செய் நன்றி மறக்காமல் துயரறு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்னு பாடியவர் நம்மாழ்வார். இந்த உபதேசத்தை மறக்காமல் திருமாமகினியானை, குளமாமகினியானை, நிலமாமகினியானை வணங்கி திவ்ய தம்பதிகளுடைய ஆசீர்வாதம் பெய்வோம், பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு உங்களை எல்லாரையும் வாழ்த்தி அமைகிறேன். நமஸ்காரம்.